ஊர்லேருந்து தம்பி தங்கச்சி வந்துட்டா போதும், வீட்டில் அன்றைக்கி எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் காலையில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பூரியும் கிழங்கும் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே பாப்பாவுக்கு பூரி கொடுக்க மாட்டோம், அவளும் சாப்பிட மாட்டா. நாங்கள் ஊட்டி விட்டாலும் அன்றைக்கி என்னன்னு தெரியல, பூரி தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கும் குட்டியாக பூரி செஞ்சு கொடுத்தாச்சு. தம்பி ஊர்லேருந்து வந்துட்டாலே போதும், பாப்பா அவள் கூட தான் இருக்கணும்னு சொல்லுவாள். சாப்பிடும்போதும் சரி, தூங்கும் போதும் சரி, அவள் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து விளாண்டுட்டு தான் வருவாள். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா காரக்குழம்பு காலிஃப்ளவரில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மஷ்ரூம் பிரியாணி நான் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி நீங்களும் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போனால் உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன, உங்கள் அம்மா என்ன சமைச்சு வைப்பாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அம்மா மிளகா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை பஜ்ஜி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தோம். மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா அவளுக்கு காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் வெங்காய பஜ்ஜி சுட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அவள் சாப்பிடவே இல்லை, அதை வச்சு நோண்டி விளாட்டு தான் இருந்தா. பஜ்ஜிக்கு சட்னியோ குழம்பும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தம்பி கேட்டுட்டு இருந்தான். மைனஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்குறியாடா அப்படின்ட்டு கேட்டேன். சரி நம்மளுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கேவலமான காம்பினேஷன் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு.